ஹாய் கைஸ், நான் உங்க இடத்துலேருந்து இந்த பாணி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சகோதரி ஒருத்தங்க மாலா பரமு அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி ஒண்ணு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு தேவை யார்ட்டயாவது போய் ஏதாவது ஒரு விஷயத்த கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நண்பர்களோ, சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தங்க ஒரு தடவைனாலும் 2 தடவ, 3 தடவைங்கிறதும் கூட அவங்க "அட போ" அப்படிங்கிறதுக்காவது அந்த காரியத்த வந்து செஞ்சு குடுத்துடுறாங்க பாருங்க. ஆ இல்லன்னா செஞ்சு குடுக்க மாட்டேன் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி ஏதாவது சொல்றக்கூடிய ஆட்கள் உண்டு. இப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்படி இருக்கும் இது மனுஷங்களுக்குள்ளேயே எப்படி இருக்குன்னா சாமி வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாச்சே. சாமிட்ட நமக்கு தெரியாதது, நமக்கு வேணும், வேண்டாங்கிறது வந்து சாமிக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சாமிகிட்ட போயி, ஒரு தடவ எனக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்கறதோட நிறுத்துனா பத்தாதா? நொய் 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 நொய்ன்னு சாமிகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு வேள சாமி கோவப்பட்டுருச்சுன்னா? அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி ஏன் வந்து திருப்ப திருப்ப கேட்கணும் அப்படின்னும் சொல்றாங்க. மந்திரங்கள்லாம் வந்து திருப்ப திருப்ப உச்சாடனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு உங்களுடைய ஒரு கேள்வி. இப்போ திரும்ப திரும்ப நொய் நொய்ன்னு கேட்டா, சாமி கோவப்பட்றாதா? அப்படின்னு கேட்டா, கோவப்படாதுங்க. அதனால தான் இறைவனை என்ன சொல்றோம்? அன்பின் சொரூபமாக சொல்றோம். இறைவனுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொறுமை அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாதுங்க. அதுக்கு நிகரே கிடையாது. அதுதான் இறைவனுடைய பொறுமையினுடைய அளவு வந்து ரொம்ப தூரம். இந்த உலகத்தில வந்து இன்னைக்கு எத்தனையோ அநீதிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்தாலுமே, சாமி என்ன பண்ணுது? இல்ல இவன் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு, மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு. அவன் மாறாமயே செத்தும் போயிடுறான். மறுபடியும் ஒரு பிறப்பு அவனுக்கு கிடைக்குது. மறுபடியும் பிறப்பு, மறுபடியும் பிறப்பு. அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவன் மாறுறக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பட் அந்த லிமிட்டினுடைய அளவு வந்து ரொம்ப பெருசு. அவங்க ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சுருவாங்க அவன் மாறுறக்கு. அதுதான் அங்க பியூட்டியே. அதனால சாமி என்னைக்குமே கோவப்படவே படாது. இப்போ நம்ம இந்த ஆன்மீக பதிவுகள்லாம் பார்க்குறோம் பாருங்க. அதுல இன்னும் இறையினுடைய தன்மையை உணராத ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த குருமார்களே ஆகட்டுமே. இப்ப நம்மள விட அவர்கள் வந்து உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு மனோநிலை கொண்டவர்கள்னால தான் அவர்களுக்கு குருங்கிற ஒரு பதவி வந்து அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அப்படிப்பட்டவர்களே இன்னும் இறையினுடைய முழு அந்த அனுக்கிரகத்தை உணரல. அப்படி இருக்கக்கூடியவர்கள் கிட்டயே கோவம் அப்படிங்கிறத பார்க்கவே முடியாதே. நீ இறையை முழுமையாக உணராம, ஆனா நம்மளை விட உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் கிட்டயே கோவத்த நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஒரு பொறுமையும், அவ்வளவு ஒரு சாந்த சுரூபமாக இருக்கக்கூடியவர்கள் இல்லையா நம்மளுடைய குருமார்கள் எல்லாமே. எது ஆன்மூலக பதிவுகளின் படி காட்டும் பொழுது. நம்மளுடைய ரிஷிகள், முனிவர்கள், சித்த பெருமக்கள்னு எடுத்து பார்த்தோம்னா, அப்படியே ஒரு கருணை ததும்ப ததும்ப இருக்கக்கூடியவர்கள் அல்லவா நம்மளுடைய பெரியவர்கள். நம்மளுடைய கலாச்சார ரீதியாக சொல்லக்கூடியவர்கள். அப்போ இவர்களையவே வந்து படைத்த அந்த ஒரு இறைங்கிறது இப்ப இன்னும் அது எவ்வளோ பெருசு இருக்கும். நான் ஒப்பீடுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க இவங்க பெரியவங்க, அவங்க சின்னவங்க அப்படி எடுத்துக்கக்கூடாது. நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஆன்மூலக பதிவுகள்ல அவர்கள் ஆன்மூலகத்தில இங்க பிறப்பு நின்னாலும் கூட, ஆன்மூலகத்தில அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த ஒரு ஆன்ம முதிர்ச்சிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்மளுடைய கலாச்சாரத்தில என்னமோ பார்த்தோம்னா, ஞானியர்கள் இங்க இருக்கும் பொழுதே இறை உணர்ந்து பிறவா நிலை போயிறணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர்கள் இங்க வாழும் பொழுதே இறைவனுடைய தன்மையாவே மாறிர்றாங்க. அப்போ அதுதான் அவர்கள்ட்ட இருந்து அத்தனை ஒரு கருணை அப்படிங்கிறது வெளிய வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதையெல்லாம் படைத்து, காத்து, அழித்து, நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு இறைக்கு, கோபம் அப்படிங்கிறது அதனுடைய இலக்கணத்திலேயே இருக்காது. அப்ப சாமி எல்லாத்தையும் இந்த அசுரர்கள், அரக்கர்கள் எல்லாம் கொல்றதுக்கு, வதம் செய்வதற்கு ஒரு உருவம் எடுத்துட்டு வருதே அப்படின்னு கேட்டா, நல்லா பார்க்கணும். அவர்களை கொல்லும் பொழுதும் கூட, அவர்களுக்கு மறுபடியும் ஒரு பிறப்புக்கு வாய்ப்பு தான் கிடைக்கும். என்னைக்குமே சாமி சம்ஹாரம் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு முக்தி பேருக்கு உண்டான ஒரு வழி இருக்குன்னு ஒரு ஒரு வகையில நான் செவி வழி செய்தியா நான் கேட்டிருக்கேன். எதுலயாவது புராணத்தில ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா, அந்த இறை வதம் செய்யும் பொழுது, அது ஒரு கருணையின்பால் தான் இருக்கும். அவனுடைய அந்த அகம்பாவத்தை தான் அந்த இடத்துல இறை அப்படிங்கிறது அழிக்குது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய கோட்பாடு. அதனாலேயே ஒரு சில பிரம்ம ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நேரடியா சாமிகிட்ட போருக்கு போவாங்களாம். ஏன்னா, உன் கையால நான் செத்தேன்னு என்னுடைய அகம்பாவம் என்னை விட்டு போயிரும். எனக்கு அதுதான் பிறவிக்கு உண்டான வழி. நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை தவறு தான். எனக்கு புரியுது. ஆனா, அதுதான் உன்கிட்ட நெருங்குறதுக்கு இன்னும் இலகுவான ஒரு வழி. தவறு தானே நான் பார்த்துக்கிறேன். நான் பண்றேன். ஆனா, என்னுடைய மனம் சுத்தமா இருக்கு. உன்கிட்ட வந்து சேரணுங்கிறதுக்காக. ஸோ, அதற்காக நான் தேர்ந்தெடுத்த வழி இதுன்னு. சாமி அதுக்கும் கருணை குடிக்கும். அப்ப அவர்கள் மூலமா அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் மக்கள் அனுபவிக்கிறாங்க. அது அவனுடைய கர்மம். அந்த நேரத்துல, அந்த கால சூழல்ல, அந்த ஒரு இடத்துல அவன் பிறந்து அதை அனுபவிக்கணும்னா, அதற்கு உண்டான ஆன்மாக்கள் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே கால சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய முனிவர்களோ, ரிஷிகளோ, சித்த பெருமக்களோ இந்த சூழல்னால பாதிக்கப்படாம அவர்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இடத்துல அவர்கள் அமைதியா தியானம், தவம்ங்கிறத செஞ்சுட்டு, வேள்வி செஞ்சுட்டு அமர்த்தக்கூடியவர்களும் உண்டு. புராணங்கள்ல பாதிக்கப்படக்கூடிய முனிவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். பாதிக்கப்படாம தப்பிச்ச முனிவர்களும் அங்க இருக்காங்க.
ஸோ, அது அவரவருடைய கர்மம். அந்த டெம்ப்ளேட் ரொம்ப அழகான டெம்ப்ளேட்டுங்க. நம்ம வந்து இதுக்கு நம்ம போய் இது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்னு கேட்டா, அது எப்படி சொல்றது? சாமிக்கு தெரியும். அவங்க எவ்வளவோ பிறப்பா வந்த அந்த விஷயங்கள் எல்லாமே சாமிக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், எனக்கு புரியணும் அப்படின். உனக்கு புரியும் சாமி. 1 பையன்கிட்ட கொண்டு போய் 12 பாடத்த குடுத்தா புரியாது இல்லையா? 12 வரும்போது தானா புரிய போகுது. அப்போ நாம அந்த அளவுக்கு உயரும்பொழுது நமக்கு புரிய போகுது. இப்போ உனக்கு இது சொன்னா போதும். ஏன்னா உனக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அளவு அவ்வளோதான்ப்பா. அப்படிங்கிறனால உட்டர்றாங்க. நம்ம அத ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அவ்வளோதான். அதனால சாமி என்னைக்குமே கோவப்படவே கூடாது. திருப்ப, 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 திருப்ப நம்ம முன்னேறுவதற்குண்டான, முக்தி பேர் அடைவதற்குண்டான வாய்ப்பை கொடுத்துக் கொண்டே இருப்பது தான் இறைவனுடைய அன்பும், தன்மையும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு காலத்திலும் நமக்கு வந்து நம்ம மேல சாமி கோவப்படவே படாது. அத நல்லா ஊர்ஜிதமா மனசுல வச்சுக்கங்க. சரிங்களா? ஏன் இறையிடம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும்? அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ இறையிடம் எப்படி தொடர்பு கொள்வது? அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம பேசுறது சாமி கேட்காதா? கேட்கும். ஆனா, அது நிறைய அடுத்தடுத்த எண்ணங்கள் வருவதனால, ஒரு எண்ணத்த ஊன்றி நம்ம கேட்கறதுக்கு உண்டான அந்த ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஏற்படாது. இப்ப இறைங்கிறது என்ன? சிற்சுரூபம். நம்மை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்தும் அறிந்த அந்த ஒரு அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஒரு ஆற்றல். அது ஒரு கான்ஷியஸ்னஸ். அது ஒரு விழிப்புணர்வு கொண்ட ஒரு விஷயம். அது எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஆழமா மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்துக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணும். இறை எதற்கு பதில் சொல்லும்? அதனால தான் ஆத்மார்த்தமாக, அர்ப்பணிப்போடு இந்த வார்த்தைகள்லாம் பெரியவர்கள் பயன்படுத்துவதற்கு உண்டான காரணம் அதுதான். ஆத்மார்த்தமா, அர்ப்பணிப்போடு, உள்ளுணர்வோடு கூடி எதை ஒன்று சொல்லுகிறோமோ, எதை ஒன்று கேட்கிறோமோ அது நடக்கும். அதனால தான் மனமகிழ்ச்சியோட ஆசீர்வாதம் பண்ணும்போது அது நடக்கும். மனம் வெந்து நொந்து சாபம் குடுக்கும்போது அது நடக்கும். இது 2க்குமே எங்க எங்க நான் கை வச்சேன்? இது எல்லாருக்குமே இயற்கையாவே நமக்கு அது அந்த இடத்துக்கு போயிரும் கை. அநாகத சக்கரம் இல்லையா? இந்த இடத்துல மனம் இருப்பதாக நம்ம ஒரு ஒரு கற்பனை. ஏன்னா, அந்த இடத்துல அந்த ஹார்ட்டினுடைய பால்பிட்டேஷன் இது ஒரு என்ன சொல்றது? இருதயம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு மூளைங்க. உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இறையோடு தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது என்ன? ஆத்மார்த்தமா, உள்ளார்ந்தன்னு அர்த்தம். இப்ப நீங்க ஒரு விஷயத்த கேட்கிறீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, மினி கூப்பர் வேணும்னு கேட்குறேன்னு வச்சுக்குவேமே. அப்ப இந்த மினி கூப்பர் வேணும்னா, இப்ப நான் கேட்குறேன். "சாமி, எனக்கு ஒரு மினி கூப்பர் வாங்கி குடு." கேட்டேன். இப்ப இது சாமிக்கு காது கேட்டுருக்கு. அது மேட்டர் இல்ல. கேட்டுருக்கும். ஆனா, அது போக எனக்கு நெறைய கயமையான எண்ணங்கள் இருக்கு பாருங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஆத்மார்த்தமா அது இது இருக்காது. இப்ப என்னுடைய ஆழமான மனசுல என்ன ஒரு எண்ணம் இருக்கும்? "ஜ நான் கேட்டேன்னா சாமி வாங்கி குடுத்துருமா? சாமிக்கு வேற வழி இல்லையா? ஏன்டா உழைச்சு சம்பாரிக்கிறத விட்டு போட்டு, இப்படி கேட்டு திங்கிறது சாமி பதில் சொல்லுமா?" இத நான் நெனப்பனா இருக்கும். ஏன்னா, நம்மள அப்படித்தானே வளர்த்துறாங்க. அப்படி வளர்த்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சாமிகிட்ட நம்ம ஆத்மார்த்தமா கேட்கிறேன்னு நெனப்போம். ஆனா, உள்ளுணர்வு என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, "அதெல்லாம் கிடைக்காது." அப்படின்னு சொல்லும். அந்த ஆத்மார்த்தமா உள்ளுணர்வுல கிடைக்காதுங்கிறது பதிஞ்சிருக்கு. அதுதான் நடந்துகிட்டே இருக்கும். "சாமி, என்னை நல்லபடியா தான் வச்சிறேன்." அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, உள்ளுணர்வு என்ன சொல்லும்? "என்னத்த போய் நானும் வேண்டிக்கிட்டே இருக்கேன். உங்கிட்ட இன்னும் நடக்கிற வாட்ட காணோம்." இது உள்ளுணர்வு. இதுக்கு தான் பதில் சொல்லும். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு வேண்டுதல தொடர்ந்து கேட்க, கேட்க, கேட்க அது என்ன ஆகும்னா, நம்மளுடைய மனதுக்குள்ள அப்படி முழுசும் போய் பதிஞ்சிரும். அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு கட்டத்தில இப்படியே ஆயிருவான் அவன். அவன் வேண்டுவான், சாமி அப்படியே இருப்பான். அவனுக்கு ஒண்ணுமே தோணாது. அவன் அப்படியே இருப்பான். அதுக்கு அதனுடைய ஒவ்வொரு வெளிப்பாடு ஒரு மாரி இருக்கும். அப்படியே இருப்பான். கண்ல தண்ணி வரும். சிரிப்பான். அவன் 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 பாட்டுக்கு அதெல்லாம் அதெல்லாத்தையும் விட்டுறான். இந்த அழுகிறது, சிரிக்கிறது, அதெல்லாமே வந்து ஒரு தற்காலிகமான உணர்வுகள் தான். அது போயிரும். அதுக்கப்புறம் அவன் அப்படியே இருப்பான். அந்த அந்த அப்படியே வந்து விளக்க முடியாது பாருங்களேன். அந்த அப்படியே இருக்கும் பொழுது, அந்த ஒரு அமைதியில அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். மினி கூப்பர்ல போனா நல்லாருக்கும். அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்குவோமே. சரிங்களா? மொமெண்ட்ல அது நடக்கும். யாரோ ஒருத்தர் அந்த நொடி பொழுதுல உங்களுக்கு அந்த ஒரு காரியம் அப்படிங்கிறது நடக்கும். இதெல்லாம் நம்ம நிறைய இதுக்கு தான் புராணம் படிக்கணும். இதுக்கு தான் நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி வச்ச கதை. இப்போ கதை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு புரிதலுக்கு ஏற்றார் போல சொல்லுவதற்குண்டான ஒரு நடை, ஒரு வழிமுறை. அப்படிதான். கதையில இருக்கக்கூடியது நடந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாடம் தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? அப்போ அதில என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்போ வந்து அவனுக்கு அது நடந்தது? சரஸ்வதி சபதம் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த சிவாஜி கேரக்டரு சரஸ்வதி தேவிய வழிபடும் பொழுது, அவர் ரொம்ப தினமும் போய் பூ போடுவாரு, என்னென்னமோ பண்ணுவாரு, ஒண்ணும் நடக்காது. அரசவை தோட்டத்தில போய் பூ போட சொன்னா அட்டி பின்னி எடுத்துருவாங்க. அப்போ சாமிகிட்ட வந்து அழுது தன்னுடைய நிலைய நெனச்சு நொந்து போயி, அப்படியே தன்னை வாடி வதங்கி அப்படி நின்னு இது இருக்கும்பொழுது, அந்த நேரத்தில சாமியினோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் சாமி உதவி செய்யணுமா? சாமி அப்படி கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் உதவி செய்றேன்னு சொல்லலீங்க. அந்த அந்த அந்த
தீம நம்ம புரிஞ்சுக்கணும். சாமின்னா ஒரு உருவத்தோடவே நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல. இந்த இந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிற்சுரூபம் எப்ப ரெஸ்பாண்ட் பண்ணுது, அந்த மனம் நொந்து ஆழமா எனக்கு இப்படி ஒரு நிலைமையா என்னைய மாத்திக் குடு, அந்த அந்த இடத்துல அது இது பண்ணுது. அது நம்ம நல்லா இருக்கும்போதே நம்ம கேட்டுட்டு போலாமே! போலாமே! ஆனா மாட்டோமே! அதுதானங்க அங்க மேட்ரு. கேட்க தெரிஞ்சா பிரச்சனை இல்ல. அதுதான் பெரியவர்கள் சொல்றாங்க. நீ சராசரி நிலையிலிருந்தே உனக்கு எல்லா காரியமும் நடக்கணும். அதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கணும். இவ்வளோதான். இப்போ நம்ம ம என்ன சொல்றது? உபநிடங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வேத நூட்கள் பத்தி எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? சூத்திரங்கள் நெறைய பார்க்குறோம். சாஸ்திரங்கள் பார்க்குறோம். இதில எல்லாமே என்ன சொல்றாங்க? நீ எப்போ உனக்கு வந்து ஒரு தன்மை அப்படிங்கிறது கூடும். நீ ஒரு உண்மை நிலை இறை உணர்ந்துட்டேன்னா, நீ நெனச்சது நெனச்ச மாத்திரத்தில நடந்துகிட்டே இருக்கணும். டக்கு, 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 டக்குன்னு. அதுதான் உண்மையான நிலை அப்படிங்கிறாங்க. அவங்க அழுகல, அவங்க வாடி வதங்கல, அவங்கள தன்னைத்தானே வருத்திக்கல. உட்கார்ந்தாங்க எனக்கு இது வேணும்னு நெனச்சாங்க கிடைக்குது. அதுதான் உண்மையான நிலை. அந்த இடத்திற்கு நம்ம போணும்ல. அப்ப அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து அத கேட்க, கேட்க அப்ப உள்ளார்ந்து பதிந்து இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் நீங்கணும். எனக்கு இது கண்டிப்பா நடக்குங்கிறத ஆத்மார்த்தமா நம்பணும். அது நம்பும் பொழுது நமக்கு அது வந்து கிடைக்கும். இப்ப இதுல பிரையாரிட்டி இருக்கு. நம்ம ஒரு வண்டி லிஸ்ட் கொண்டோய் குடுத்துட்டு, மளிகை கடைக்கு போற மாரி, எல்லாத்தையும் இங்க வேணும் அப்படி நடக்காது. அதுவும் நடக்கும். ஆனா அதுக்கு நம்ம ஒண்ணே நடக்க மாட்டேங்குது. இல்லையா? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையாம். ஏதோ 9 பொண்டாட்டி இருக்குதாங்கிற மாரி தான். ஒண்ணே நடக்க மாட்டேங்குது. நீங்க ஒரு லிஸ்ட்ட கொண்டு போய் குடுத்தா நடக்குமா? இருக்கிறதுலயே வந்து எது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எது இருக்கோ, அத முதல்ல நம்ம வந்து ஆத்மார்த்தமா இது பண்ணணும். அப்ப அதுக்கு பழகணும். சைக்கிள் ஓட்டி பழகுறது எப்படிங்க? முதல்ல நான் அப்பா புடிச்சாங்க, அம்மா புடிச்சாங்க. 4 சக்கரம் ஓட்டுனோம். அப்புறம் 3 ஆச்சு. அப்புறம் 2 சக்கரம். ஒரு ஒத்த சக்கரத்தில ஓட்டுற ஆடு கூட உண்டு இல்லையா? மேல கயித்து கட்டி ஓட்டுற ஆட்கள்லாம் உண்டு இல்லையா? அதுபோல தான். எல்லாம் பழக்கம் தான். பழக பழக சரியா போயிரும். பழகிடுச்சுன்னா அது புரிஞ்சிற போது. இதே தான் மந்திரங்களுக்கு உண்டான ஒரு வழி. ஒரு மந்திரம் அப்படிங்கிறது, இப்போ ஒரு அம் மந்திரம் அப்படிங்கிறது ஒரு சொல்லினுடைய ஒரு 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 சப்தம்ங்க. சரிங்களா? ஒரு ஒரு சப்தத்திற்கும் ஒரு ஒரு அதிர்வலைகள் அப்படிங்கிறது உண்டு இல்லையா? கண்ணேன்னு கூப்பிட்டா ஒண்ணு, நாயேன்னு கூப்பிட்டா ஒண்ணு. இல்லையா? அது 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 சொல்லுங்கிறதுக்கு உண்டான சொல்லும், பொருளும் நாம் நமக்கு படைச்சு கொண்டது தான். ஆனா, இந்த கண்ணேங்கிறது ஒரு வகையான சப்தம். நாயேங்கிறது ஒரு வகையான சப்தம். இந்த சப்தத்திற்கு பொருள் நாம குடுத்துக்கிட்டோம். இப்ப நாய்ன்னு சொன்னா திட்டுறது அப்படிங்கிற மாதிரியும், கண்ணுன்னா கொஞ்சுறது அப்படிங்கிற மாரியும் உண்டான பொருள் நாம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நாம பொருள் எப்படி எடுத்துக்கிட்டோமோ, அதுபோல அந்த சப்தத்த நம்ம ப்ராசஸ் பண்றோம். அப்போ ஒரு ஒரு சப்தத்திற்கு ஒரு வகையான சக்தி நிலைகள், அதிர்வலைகள்ங்கிறது உண்டு. இத வந்து இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இது பெரிய ஒரு நம்ம அளவுல மட்டும் எண்ணங்கள் அளவுல மட்டும் இது ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத குடுக்கும். ஆனா, இந்த அண்டம் தோன்றிய பொழுது, ஆதியில் தோன்றிய அப்படின்னு சொல்லக்கூடியத பீஜ மந்திரங்கள்னு சொல்லுவாங்க. அதற்கு வந்து சக்தி ரொம்ப அதிகம். இது அது எப்படி இந்த ஓம்ங்கிறது பிரணவம். சரிங்களா? அந்த மித்த பீஜங்கள் எல்லாமே பிரணவத்திலிருந்து இருந்து தான் தோன்றியது அப்படின்ட்டு. அப்ப பீஜங்கள் என்ன? ஐம், க்ளீம், சௌம் இந்த மாரி எல்லாமே வரும். சரிங்களா? இது போல இருக்கக்கூடியத தொடர்ந்து சொல்லும்போது, அது ஒரு வகையா இந்த அண்டத்தில ஒரு வகையான ரெசனன்ஸ கிரியேட் பண்ணும். ஒரு வகையான அதிர்வலைகள உண்டு பண்ணும். இந்த அதிர்வலைகள் வந்து நம்ம பெரியவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு ஒரு மெக்கானிசம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இத இப்படி கோத்தோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு அழகான ஒரு சங்கிலி போல வரும். இந்த அழகான சங்கிலி போல கோத்தோம்னா, இதனுடைய உருவ அமைப்பு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. தங்கம் ஒண்ணு தான். ஆனா, அந்த தங்கத்த வந்து நீங்க எப்படி அதனுடைய ஒரு ஒரு உருவத்தையோ, அதனுடைய இத மாத்தும் பொழுது, ஒரு ஒரு தங்கமும் ஒரு ஒரு வகையான வடிவத்தில கிடைக்குதுல்ல, டிசைன்ல கிடைக்குது பார்த்தீங்களா? அதுபோல சப்தம்ங்கிறது ஒண்ணு தான். அந்த சப்தத்த வந்து அழகா அப்படி சங்கிலி போல கோக்கும்போது, ஒண்ணொண்ணுக்கும் ஒரு ஒரு டிசைன் நமக்கு கிடைக்குது. அந்த டிசைன வந்து என்ன பண்றாங்க, இந்த டிசைன் இந்த பர்ப்பஸ்க்காக. எல்லா ஒரு சாதாரணமான ஒரு ஒரு வீட்டு ஃபங்ஷனுக்கு போறோமா, ஒரு வகையான ஒரு சங்கிலி போட்டு போறோம். ஒரு எளவு வீட்டுக்கு போறோம்னா, முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே போடாம போறக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. அப்படிலாம் நம்மளுடைய கலாச்சாரம் இருந்தது, அப்படி வச்சுக்குவோம். ஒரு கல்யாணத்துக்கு போறோம். சரிங்களா? அப்ப அதற்கு ஒரு மாரி. ஒரு ஆடம்பரமான கல்யாணத்துக்கு போறோம். அதற்கு ஒரு மாரி ஒரு சங்கிலி. ஒரு ஏதோ ஒரு பார்ட்டி போறோம். அதுக்கு ஒரு மாதிரியானது. இதில இருக்கு இல்லையா? அப்ப அந்த அதிலேயே ஒரு வேறுபாடு. அப்ப அதுபோல அந்த மந்திர சொற்கள் அந்த சொற்களை சொற்கள்ங்கிறது கூட சொல்லக்கூடாது. அந்த வகையான சப்தங்களை ஒரு வகையான கோர்வை சேர்க்கும் பொழுது, அது அதற்குன்னு உண்டான ஒரு பயன் கிடைக்குது. அந்த பயனும் உடனே நடந்துருமா? நடக்கிற அளவுக்கு சொன்னா நடக்கும். இல்லன்னா, அது சரியான அந்த அதிர்வலை உண்டு பண்ற வரைக்கும் தொடர்ந்து நம்ம சொல்லணும். சொல்ல, 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 சொல்ல என்ன ஆகும்? அப்படியே அந்த இடத்துல அந்த சக்தி நிலை அப்படியே கூடும் முழுக்க. அந்த சக்தியினுடைய உருவமாவே நாம மாறிடுவோம். வாய் விட்டு சொன்னால் ஏதாவது ஒரு பொருளுக்கு சக்தி ஊட்டலாம். மனதிற்குள்ள சொன்னா, நாமே அந்த சக்தி ரூபமா மாறுவோம். சரிங்களா?
இதனால தான் தொடர்ந்து சொல்லுது. த மொமெண்ட் நீங்க அந்த ரெசனன்ஸ் புடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு தடவ சொன்னாலே போதும். அதுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். இதுதான் இதற்கெல்லாம் காரணம். சரிங்களா? நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்திற்கும் விடை அப்படிங்கிறது தெரிஞ்சுதா? மற்றவர்களுக்கும் இது வந்து உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழ கேளுங்க. அப்படியே லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்டி டாக்ஸ் சேனல் பாருங்க. பாட்காஸ்ட் இருக்கு. வீடியோஸையும் சேனலையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நண்பன். நன்றி.